கரூரில் ஒரு துயர சம்பவம். அதிமுக கட்சியோட அலட்சியமா, இல்லை கவர்மெண்டோட அலட்சியமா, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸோட அலட்சியமா, இல்லை பொதுமக்கள் அங்கே வந்து கூடிய பொதுமக்களோட அலட்சியமானு கேட்டிங்கன்னா இது எல்லாரோட அலட்சியம். ஒன் பை ஒன்னாகவே நம்ம போயிடுவோமே. ஃபஸ்ட்டு அங்கே இருக்க பொதுமக்களே சொல்கிறது வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு இடத்த எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தீங்கன்னு தான் கேட்குறாங்க. இந்த இடம் தகுதியான இடமான ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாது. கரூரில் இருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாதா? பொறுத்தவரை அவர் நடிகராக இருந்து வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து பார்க்க வருவாங்க இல்லையா. திருச்சி, அப்புறம் அரியலூர், பெரம்பலூரில் லேட் ஆகிடுச்சுன்னா தவிர்த்துட்டு போனதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக திருவாரூர், நாகப்பட்டினம், ஏன் அன்னைக்கு கூட நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ க்ரௌடு வருன்றது நமக்கே தெரியுது. ஸோ அவர் நடிகர், அவரை பார்க்க, அவர் செலிபிரிட்டி, அவரை பார்க்க நிறைய பேர் வருவாங்கன்றது நமக்கே தெரியும். இந்த விஷயம் ஏன் உளவுத்துறைக்கு தெரியாமல் போச்சான்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். டிஎஸ்பி ஃபார் என்ன என்று போட்ட கடிதம் எப்படி ஊடகங்களுக்கு வருகிறது? எல்லாம் இதை போட்டு பாருங்கள், 10,000 பேர் தான் வருவார்கள் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ 20,000 பேர் வந்தாங்க, 20,000 பேர் தூக்கல் போடலாம். அதுக்காக உளவுத்துறை இதை கணிச்சிருக்கணும்ல சார்? கண்டிப்பாக கணிக்கணும். அதுக்கு தான் உளவுத்துறை, அதுதான் உளவுத்துறை. And when 30,000 people gathered, I fail to understand how this could happen, because it is nothing short of intelligence failure on part of the police. Why did they not get to know what would be the number of people coming there? This is one. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவைக்காவினர் முதல்ல வந்து ஒரு கவர்மெண்ட்டை பர்மிஷன் கேட்குறாங்க, பர்மிஷன் ஒழுங்காக கிடைக்கலன்னா அவங்க தான் கோர்ட்டை நாடி இருக்கணும். ஏடிஎம்கே இந்த மாதிரி பல விஷயங்களில் கோர்ட்டை நாடி அவங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாவேக்காவினரை நம்ம எப்படி பார்க்க முடியுதுன்னா, ஓகே ஒத்துக்கிறேன், ஏன்னா வந்து அங்கே இருக்க ஏடிஎம்கே வந்து காலங்காலமாக வந்து அவங்க ஆட்சியிலையும் இருந்திருக்காங்க, எம்எல்ஏ எம்பியா அப்படிலாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கும். பட் இங்கே வந்து டிவிகே கட்சி ஆரம்பித்து 1.5 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் தான் ஆகுது. அங்கே அவங்களுக்கு செல்வாக்கு கம்மியாக தான் இருக்கும். கொடுத்த இடத்த அவங்க கரெக்டாக ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா விஜய் வந்து ஒரு பீக்கில் இருக்க ஆக்டராக இருந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரை பார்க்க எவ்வளோ கூட்டம் கூட்டுனுச்சுன்றது உங்களுக்கு திருச்சியிலேயே தெரியும், அடுத்தடுத்த இடங்களையும் தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்கணும். ஏன் அதை பண்ண தவறுனீங்கன்றது தான் ஒரு பெரிய கொஷின் மார்க். இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, பொறுப்பாளர்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் அதை தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி அவர் ஒரு நடிகர்ன்றதுனால பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் யார் கட்சிக்காரங்க, யார் பொதுமக்கள் அப்படின்னு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அவங்கள ஆர்கனைஸ் பண்ணணும்னா, அதாவது விஜய்க்கு அடுத்த தலைவராக ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா அது புஷி ஆனந்த் தான். ஸோ அதுக்கு கீழே இருக்கவங்கள அவருக்கு ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பேர் இங்கே சேர முடியாதுன்னா இவ்வளோ பேர் மட்டும் இருந்தால் போதுன்ற மாதிரியான நடவடிக்கை வந்து தாவேக்காவினர் தான் எடுத்துருக்கணும். இது வந்து அவங்களுக்கு அனுபவமாக கூட இருக்கலாம். போருக்குன்னு இறங்கிட்டோம் அப்படின்றப்ப வந்து நீங்கள் தான் எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். எல்லாம் எங்கே போய் விடினா கடைசியில் தலைவர் விஜய் அவர்கள் மேலே தான் வந்து விடியுது இல்லையா. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது பாயிண்ட், எதுக்கு கைக்குழந்தைய கர்ப்பிணி பெண்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. விஜய் மாநாட்டில் இருந்தே சொல்லியிருக்காரு, கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், கைக்குழந்தையை கூட்டிகிட்டு யாரும் வர வேண்டாம், குழந்தைங்களை வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எதுக்கு அவங்க கைக்குழந்தையை எதுக்கு கூட்டிகிட்டு போகணும்? முதல்ல ஒரு 7 வயசு குழந்தைய அந்த கும்பலில் தாங்காது. நான் அந்த வீடியோ லைவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த எப்படி கடல் அலைகள் வருமோ அந்த மாதிரி தான் அந்த தலைகள் வந்து அலை மாதிரி அப்படியே நிற்க முடியல யாராலும். அந்த நின்ன இடத்துல யாராலையும் அங்கே நிற்க முடியல. இதுக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகிறதுக்காக அவங்க ஒதுக்குனாங்கன்னா கண்டிப்பாக இந்த கூட்ட நெரிசலில் நசுக்கப்படுறதோ இல்லை வேறு எங்கேயாவது கீழே விழுந்து அடிபடுறதோ கண்டிப்பாக நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க டிவியில். எகைன் அதான் சொல்கிறேன், ஏற்கனவே 5-6 கூட்டம் நடந்திருக்கு. ஸோ அதிலே நீங்கள் க்ரௌடை பார்த்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் நீங்கள் ஒரு கைக்குழந்தையை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்தீங்க? இது நீங்கள் யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவரோட மரியாதை தான் கெடுக்குது. அவரோட வார்த்தையே நீங்கள் எடுத்துக்கலன்றது தான் எனக்கு படுது. நீங்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தாற்போ நீங்களும் நடந்துக்கணும். ஏன் விஜய் உங்களால் பார்க்க முடியாதா? ஒருவேளை விஜய் அவர்கள் இனி படமே நடிக்க மாட்டார் அப்படின்னா, நேரில் பார்க்குறத சொல்கிறேன், நான் மாட்டார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு கட்சி அலுவலகம் இருக்க தான் போகுது. அவரால் சிஎம்மாக ஆக முடியலனாலும் அவருக்குன்னு ஒரு கட்சி அலுவலகம் இருக்க தான் போகுது. அங்கே அவர் இருக்க தான் போகிறார். ஸோ நீங்கள் இந்த வருஷம் அந்த 365 நாள் 5 வருஷம் இருக்க போகுது. இந்த இன்பிட்வீன் 5 வருஷத்தில் எப்போ வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அவரை ஏதோ ஒரு மனு கொடுக்கவோ எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எதனால் நீங்கள் வந்து அங்கே தான் போய் பார்க்க முடியுன்ட்டு எந்த ஒரு தாட்டில் நீங்கள் போனீங்கன்னு எனக்கு தெரில. அண்ட் இன்னொரு விஷயம், அங்கே நடந்த சின்ன கலவரங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 5-6 பேர் வந்து அந்த கூட்டத்திலே அடிச்சுக்கிட்டாங்க. இந்த செருப்பை தூக்கியெல்லாம் வீசினாங்க. ஸோ இதெல்லாம் எந்த அடிப்படையில் அங்கே நடந்துச்சுன்னு தெரில. அடிச்சுட்டானுங்க ரொம்ப. அந்த இப்போ குத்தி இந்த பேட்ஜ் முதற்கொண்டு எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டு, ஏன் இப்படி எல்லாம் எதுக்கு இதெல்லாம் வரீங்க அப்படி இப்படின்னு அடிச்சுட்டாங்க. கண்ணங்கண்ணமாக அடிச்சு இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்க. ஜாமர் வச்சு ஆஃப் ஆன மாதிரி எந்த நெட்வொர்க்குமே இல்லைங்கண்ணா. யாருக்குமே ஃபோன் போகல. கேஎம்சி இருந்து 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஃபோனே போகல. யாருக்குமே டவர் கிடைக்கல. ஏன் நாங்கள் அந்த பக்கம் மில்கேட்ல இருக்கிறோம், எங்களுக்கு டவர் கிடைக்கல. எப்படி அந்த ஆம்புலன்ஸ் கூட டவர் கிடைச்சு ஆம்புலன்ஸ் உள்ள வருது? கண்டிப்பாக ஏடிஎம்கே பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் கட்சி பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. பிஜேபி பண்ணியிருப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. வேறு யார் பண்ணுவா?
அங்கே அவர் யாரை எதிர்க்கிறாரோ அவங்க தானே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆம்புலன்ஸ் அவரே அங்கேயே கேட்பாரு, போறீங்களாப்பான்னு கேட்பார். இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இந்த கூட்டத்துக்குள்ளே விடுவார். அதுவும் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிறாருன்னா கரூரை பற்றி தெரிஞ்சவர் தான் இருப்பார். அப்போ அந்த டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகுதுன்னு தெரியாதா? அப்போ தெரியும், உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். நார்மலாக நாமளே என்ன அவசரமாக இருந்தாலும் இந்த கூட்டத்துக்குள்ள மாட்ட மாட்டோம். ஓட்டுநருக்கு அதுவும் 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுறேன். சார் அதில் ஒன்று விஜய் அவர்களுடைய கட்சி அவனா இருக்கட்டும், இன்னும் விஜய் கொடி எடுத்து கட்டிக்கிறது பெரிய கஷ்டமா? திமுக கொடி கட்டி விஜய் கொடி கட்ட முடியாதா? அவரே சொல்லியிருப்பார். ஸோ ஆம்புலன்ஸ் போயிருக்கும் இல்லையா? கொஞ்சம் அந்த பகுதியை விட்டு தள்ளி போய் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆம்புலன்ஸ் எம்டியாக தான் போகுது, எம்டியாக தான் உள்ளே போயிட்டு எம்டியாக தான் வெளியே வருது. அந்த போகும்போது எம்டியாக இருக்கலாம், ஓகே. வெளியே வரும்போது எப்படி எம்டியாக இருக்கும் அந்த ஆம்புலன்ஸ்? எதுக்கு எம்டி ஆம்புலன்ஸ் முதல்ல போயிட்டு வருது? ஸோ இது அந்த ஆம்புலன்ஸ் நிற்கக்கூட இடம் இல்லாத இடத்துல ஆம்புலன்ஸ் போணுச்சுன்னா ஒதுங்கிறதுக்காக ஒதுங்க தான் செய்வாங்க. ஸோ அதில் நெரிசல் வரதான் செய்யும் இல்லையா? அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல பாதாள சாக்கடைக்காக ஒரு குழி தோண்டி இருக்காங்க. விஜய் பேசுகிறதுக்கு அந்த சரௌண்டிங்லேயே தான் குழி தோண்டப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கூட்ட நெரிசலில் ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க, முன்னாடி இருக்கவங்க பின்னாடி போகணும். அதாவது கூட்டத்தை அந்த பொழந்துக்கிட்டு தான் அந்த ஆம்புலன்ஸ் போய் ஆகணும். நகரணும்னா நகர்த்துனா பின்னாடி தான் போவான். அங்கே கணபதி பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குது. அந்த பேக்கரிக்கு பக்கத்தில் ஒரு குழி இருக்குது. இந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது சொன்னேன்ல, அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்ட உடனே கூட்டம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்காக நகருது. முன்னாடி நிற்கிறவன் என்ன பண்ணுவான், முன்னாடி இருந்து தள்ள அவன் உள்ளே தான் விழுவான். ஸோ அந்த மாதிரி விழுந்ததுனால தான் இறந்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன சின்ன சண்டைகள் எதனால் உருவாச்சுன்னு தெரில. ஸோ இதெல்லாம் ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. ஸோ இதுதான் முதல் விஷயம். பார்த்திங்கன்னா சரியான இடம் அங்கே ஒதுக்கப்படலைன்றது பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அண்ட் இரண்டாவது விஷயம், பாதுகாப்பு மேற்கொள்ளப்படவில்லை. அண்ட் அந்த பள்ளம் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரில. ஸோ அது தவிர்க்கப்பட்டிருக்கணும். அது ஏன் அவங்க பண்ணலைன்னு தெரில. மூணாவது விஷயம், கூட்டத்தில் நடந்த சின்ன கலவரம். நிற்கவே இடம் இல்லாத போது செருப்பு எப்படி தூக்கி வீசப்பட்டுச்சு, அதுக்காக தான் அங்கே அடிச்சுக்கிட்டாங்களா என்னன்ற விஷயம் இன்னும் வெளியே வரல. அங்கே யாரோட பலம் அங்கே ஜாஸ்தியாக இருக்குன்றதை அவரே சொல்லிட்டார். 4-5 குரூப் உள்ள வந்தாங்க. வந்தோடனே எல்லாம் டோட்டலாக தலைகீழ மாறிடுச்சு. யார் உள்ள வந்தது? 1000 பேர் எக்ஸ்ட்ரா தள்ளுமுள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட் போய் தான் கத்திலாம் கிழிச்சு விட்டுருக்காங்க. என் தங்கச்சி பையனும் மாட்டிருக்கியான், அவனும் பார்த்துருக்கியான். பெரியமா கத்திலாம் கிழிச்சு விட்டாங்க பெரியமா அப்படின்னு வேணும்னு பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கு ஜஸ்டிஸ்ன்றது 40 உயிர் 30 உயிர் போயிருக்கே. ஸோ இதுக்கு ஜஸ்டிஸ்ன்றது யார் கொடுப்பா? அண்ட் நாலாவது விஷயம், எவ்ரி ஹியூமனோட ஒரு பொது அறிவுக்கு உட்பட்டது தான். அவங்க தான் யோசிச்சு அங்கே போகணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணியிருக்கணும். இஷ்யூவை பொறுத்தவரையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து முதலமைச்சர் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காரு. ஸோ இந்த விசாரணை மூலம் எந்த அளவுக்கு உண்மைகள் தெரிய வரும்னு எனக்கும் தெரியல. இவர்கள் விரும்பியது போல ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இவர்களுக்கு நியாயமாக ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆமாம், தேர்தலுக்கு முன்பாக இந்த மரணங்களுக்கு காரணம் விஜயின் பொறுப்பற்ற செயல் என்று அறிக்கை கொடுப்பாங்க. அது எலெக்ஷன்கள் எப்படி இருக்கும்? சரியாக தேர்தல் அறிக்கை வருவதற்கு முன்பு இந்த ஆணையத்தின் அறிக்கையை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் தருகிறேன் என்று எந்த நீதிபதி சொல்கிறாரோ அவரை தான் ஆணையத்தின் தலைவராக போடுவார்கள். நான் கரூரில் இருக்க பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா போதுமான பாதுகாப்பு கொடுக்கல, போதுமான இடவசதி கொடுக்கல, பர்மிஷன் சரியாக கொடுக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நியமிக்கப்பட்ட ஒரு குழு எந்த அளவுக்கு நியாயமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியலை. இதை பொறுத்தவரை என்னோட ஒப்பீனியன், சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு சின்ன கலவரம் நடந்திருக்கு, செருப்பெல்லாம் தூக்கி வீசியிருக்காங்க. தட்டி இருந்துச்சு. இந்த தட்டி இருக்கும்போது அதில் போஸ்ட் அதுல ஈபியில் ஒருத்தர் அடிச்சு போட்டான். அந்த ஈபியில் ஆமா அடிச்சுன்னா கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் செருப்பு பறந்துச்சு. செருப்பு பறந்து கம்பு எடுத்து அடிச்சான். அண்ட் 40 பேர், சும்மா இல்லை, ஒருத்தர் 2 பேர் இல்லை, 40 பேர் இறந்துருக்காங்க. 6 இடங்களில் அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் எப்படி இந்த பிரச்சனை நடந்தது? கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். ஸோ இதை சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றி விடணும். இதுதான் என்னோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. கண்டிப்பாக இதை சிபிஐ விசாரணை பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்படி விட்டோம்னா இன்னும் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது இனிமேல் கண்டினியூ ஆகக்கூடாது. அண்ட் முக்கியமாக இனி வரும் காலகட்டங்களில் அவர்களோட பிரச்சார பயணம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கணும். அண்ட் இதோட நிறுத்திடவும் கூடாது அவர். அண்ட் இன்னொரு முக்கியமான பிளைண்டாக தயவுசெய்து
எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் கார்னர் பண்ணாதீங்க. நம்ம விசாரிக்கிற வரைக்கும் அந்த 40 உயிர்ன்றது வந்து வச்சு ப்ளே பண்ணக்கூடாது. பட் அந்த 40 உயிர் போயிருக்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னா அது எதனால் நடந்ததுன்ற உண்மைத்தன்மையின் மூலமாக மட்டும்தான் அது கிடைக்கும். ஸோ அது கிடைச்சாதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன் இன்னும் வந்து விஜயால் அங்கே போய் பார்க்க முடியல, அங்கே அவர் போயிருந்தாருன்னா இந்த ஸ்டாம்பேடுன்றது வந்து இன்னும் டபுளாக தான் இருக்கும். அங்கே இருக்க மக்களே சொல்கிறாங்க, அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த விஷயத்தை கேட்டவுடனே ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்தது. இன்ன வரைக்கும் அவரை நம்பி பார்க்க வந்த மக்கள் அங்கே 40 பேர் இறந்துருக்காங்கன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். போது அவர் அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வரணும், கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். அவர் வந்து கண்டிப்பாக பார்ப்பார், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இனிமேல் இந்த மாதிரியான விஷயம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். அண்ட் அங்கே இறந்த 40 பேரோட குடும்பத்தினருக்கும் நம்மளோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.